இயேசுவின் உயிர்ப்பு விழா வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றேன். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உயிர்ப்பு விழா நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நாம் பயணிக்கும் இவ்யூபிலி ஆண்டின் மையத்தில் கொண்டாடப்படுகின்றது. உயிர்த்தெழுந்த இயேசு தனது வாழ்த்துச் செய்தியாக உங்களுக்கு அமைதி உரித்தாக யோவான் 20:21 என்று கூறுகின்றார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது மரணத்தின் மீதான வாழ்வின் வெற்றியை எமக்கு நினைவூர்த்துகின்றது. பல்வேறுபட்ட துன்ப துயரங்களால் அலைக்கழிக்கப்பட்டு வாழ்வின் விரக்தியை அனுபவிக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற நிகழ்வாக இது பார்க்கப்பட வேண்டும். துன்பத்தின் வழியே நமக்கு மீட்பு உண்டு, சிலுவை வழியே நமக்கு வாழ்வு உண்டு. புனித வெள்ளியை கடந்துதான் உயிர்ப்பு ஞாயிறுக்கு செல்ல முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கான சான்றே இயேசுவின் உயிர்ப்பாகும். கிறிஸ்து இயேசு கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்ததன் மூலம் நமக்காக புனிதம் நிறைந்த வாழ்க்கையின் வாயில்களை திறந்து வைத்துள்ளார். விண்ணக வாழ்விற்கு மட்டுமன்று, மண்ணுலக வாழ்விலும் நமது குடும்பங்கள், சமூகங்கள், உலகம் முழுமைக்கும், குறிப்பாக நமது திரு அவைக்கும் இறைவனது அன்பு நிறைந்த பராமரிப்பு இயேசுவின் உயிர்ப்பின் மூலம் அருளப்படுகின்றது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவால் மட்டுமே எல்லோருக்கும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அளிக்க முடியும். இதோ உலகம் முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கின்றேன், மத்தேயு 28:20 என்ற இயேசுவின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்க வேண்டும். யுபிலி ஆண்டில் புனித வாசல்களை திறந்து வைத்த நாங்கள் இயேசுவின் கல்லறையையும் திறந்து உயிர்ப்பை கொண்டாடும் போது நமது மனங்களையும் திறந்து வாழ இவ்வுயிர்ப்பு விழா எல்லோரையும் அழைத்து நிற்கின்றது. உயிர்த்த இயேசு எம்மிடம் இருக்கின்றார், எம்மோடு கூடவே நடக்கின்றார், எம் நடுவில் வாழ்கின்றார் என்ற உண்மையான அனுபவத்தை பெற்று நம்பிக்கையின் திருப்பயணிகளாக உயிர்த்த கிறிஸ்துவோடு உத்வேகத்துடன் உறுதியுடனும் பயணிப்போம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் தாயும் திரு அவையின் தாயுமான மரியன்னை இந்த யுபிலி ஆண்டிலே உங்களோடு இணைந்து பயணிப்பாராக. உங்கள் குடும்பங்களை உயிர்த்த இயேசு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.